டேய் நீ வாடா, இந்த சம்பள கவரை உங்க அப்பா கிட்ட கொண்டே கொடு. கொடுக்க மாட்டியா? ஏண்டா? அப்பா உன்னை திட்டிக்கிட்டே இருந்தாருனா அவ திட்டலனா நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருப்பியா? நான் ஒரு உண்மையை சொல்லவா? அம்மா எப்பவுமே எங்க கூட தான் இருப்பாங்க, ஆனா அப்பா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியிலே இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்றியே, அவர் ஏன் வெளியிலே இருக்காருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? கண்ணா, அவர் நம்ம கூட இல்லையேன்னு நினைச்சிட்டு நீ கவலைப்படுற. ஆனா அவர் வேலை வேலைன்னு போனதுனாலதான் நம்ம குடும்பத்தை நம்ம சந்தோஷமா ஓட்டிட்டு இருக்கோம். அவர் அன்பு முழுக்க நம்மள சுத்தி தான்ப்பா இருக்கு. நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அவரோட மனசும் சந்தோஷமா இருக்கும். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நல்ல சாப்பாடு வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல படிப்பு வேணும். இதுக்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் ஓயாம உழைச்சிட்டு இருக்காரு. கண்ணா, அவரோட இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாத்திருக்கியா? அவர் நேரத்துக்கு சாப்பிடறதுல, நேரத்துக்கு தூங்குறதுல நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நேரம் உடம்பு முடியலனா கூட ரெஸ்ட் எடுக்காம ஓடுறாரு. இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கிறீன்னா அதுக்கு காரணம் அவர் தான். இந்த சம்பள கவரை அவர்கிட்ட கொண்டே கொடுப்பா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு.